ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆண்ட்ரகஜா ட்ராவல் வ்ளாக். இன்றைக்கி நான் யூரோப்பில் 2 கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டி தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:20. இந்த ட்ரிப் ஃபுல்லாக நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன், ட்ரெயினில் போக போகிறதில்ல. ஃப்ளிக்ஸ் பஸ்ன்ற ஒரு பஸ்ஸில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளிக்ஸ் பஸ் தான் வந்து யூரோப்பில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பஸ் ஆப்ரேட்டர். நம்ம ஊரில் ரெட் பஸ் மாதிரி இந்த யூரோப்பில் வந்து ஃபுல்லாக ஃப்ளிக்ஸ் பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ரூம்லேருந்து வரும்போது சரியான மழை, அப்படியே வந்துட்டேன், ஸ்டோர் ப்ரொடக்ஷன் எடுத்து வந்துட்டேன். சரியான மழை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு 20 நிமிஷம் டிலே. நான் அடிச்சு பிடிச்சி வந்தால் ஒரு 20 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. பஸ் 3:20க்கு எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ 26 மினிட்ஸ் டிலே இருக்கிறதுனால 3:40 3:50க்கு எடுப்பாங்க. எடுத்து ஒரு 8:25 8:30க்கு நான் அங்கே ரீச் ஆகிடுவேன். நான் ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வந்து வியனா, அதான் ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் சிட்டி. அங்கே ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டே வந்து இன்னொரு கண்ட்ரி இருக்குது பக்கத்தில், அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டிக்கு ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இதாங்க நான் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு, இறப்பேன். வியனால எட்பர்க்ன்ற ஒரு பிளேஸ்ல வந்து இறங்கிட்டேன். பஸ் ஃபிக்ஸ் பஸ் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதான் டெஸ்டினேஷன் போல். வியனால அங்கே தான் யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணுவாங்க. கொஞ்சம் சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. வியனா சிட்டி சென்டர் போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் இங்கேருந்து. நான் வந்தோடனே ஒரு ட்ராவல் பாஸ் ஒன்று எடுத்துட்டேன். ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ளெக்சிபிள் பாஸ் இருக்குது. அது வந்து 24 ஹவர்ஸ்க்கு வியனா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. அதாவது ஏதோ ஒரு ஜோன் சொல்கிறாங்க, அந்த ஜோன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆல் பிளேஸஸ் அந்த ஜோனில் தான் இருக்குது. முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும். அந்த டிக்கெட் வியான் மொபைல்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் புக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கயோஸ்க் இருக்கும், இந்த ஸ்டேஷன் கிட்ட கயோஸ்க் இருக்கும், அங்கேயே நம்ம போய் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஜேர்னி. யூபன் தான் வந்துட்டேன். வாங்க சிட்டி சென்டர் போவோம். வியனால நான் ஃபஸ்ட்டு வந்த இடம் வந்து சிட்டி சென்டர். இதுதான் சிட்டி சென்டர். சிட்டி சென்டரில் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இந்த செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கத்தீட்ரல். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஆனால் மார்னிங் 6 to 10 தான் என்ட்ரி டைமிங்கு. இப்போ என்னால் போக முடியாது, டைம் இப்போ 10:20 ஆகிடுச்சு. பட் நான் வெளியே வந்து காட்டுறேன். இந்த டவர் நல்லா பெருசாக இருக்குங்க. டவர் பார்க்குறக்கு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது, நேரில் பார்க்குறக்கு. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, வியனாவில் வந்து இந்த மாதிரி பழைய காலத்துக்கு கத்தீட்ரல்ஸ், மியூசியம்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய மியூசியம்ஸ் இருக்குது இங்கே வியனாவில் வந்தால் மியூசியம்ஸ் நிறையா பார்க்கலாம். பேலஸ் 2-3 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நம்ம டூரை வந்து ஸ்டீஃபன்ஸ் கத்தீட்ரல் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். அவங்க அந்த சைடு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஆங்கிளில் கத்தீட்ரலுக்கு வெளியே வந்தால் ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. பிக்சர்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 1945 World War II டைமில் எப்படி டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது 45லேருந்து 52ல் எப்படி இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனி வந்து இதில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கத்தீட்ரலோட இந்த சைடு வியூ இப்படி இருக்குது. ஒர்க் நடந்துட்டுருக்கு கத்தீட்ரலில். ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு. அந்த செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கத்தீட்ரல் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த சிட்டி சென்டரில் நடந்துட்டுருக்கேன். சிட்டி சென்டரில் ஒன்றும் இல்லைங்க, இங்கே நிறையா சர்ச்சஸ் அப்புறம் நிறையா ஸ்டோர்ஸ் தான் இருக்குது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் நிறையா இருக்குது. இந்த சிட்டி சென்டர் வந்து World War II பயங்கரமாக டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. அதுக்கப்புறம் இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க 1945க்கு அப்புறம். சிட்டி சென்டர் நல்லா இருக்கும் உண்மையிலே, அது சிட்டி வைப் இருக்குங்க நல்லா. ஆனால் சிட்டி சென்டரில் பெருசாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சஸ், இந்த மியூசியம்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா மேபி இது ஒரு 1 டே ட்ரிப்பாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மேக்ஸிமம் வியனால இந்த சிட்டி சென்டர் கவர் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை.
அப்பர் பெருவுடையார் கார்டன்ஸ் போயிட்டு நான் இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஹாட் கார்னர் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்தேன். அங்கே வந்துட்டு ஸ்னிச்சல் இருக்குது. அதாவது இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமஸ் டிஷ், அது ட்ரெடிஷ்னல் டிஷ் அவங்களோடது. ஸ்னிச்சல் போர்க்கில் சிக்கனில் பண்ணி தருவாங்க. நான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷன் போகிறேன். இதுதாங்க நான் ஆர்டர் பண்ண ஸ்னிச்சல் வந்துருச்சு. சிக்கன் நல்லா பீட் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஏதோ செரி ஒன்று இருக்கும் போல். நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா சிக்கன் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக பண்ணியிருக்காங்க. கூட பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க, தொட்டு இது பண்ணுற மாதிரி சாஸ் மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது பொட்டேட்டோ. கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்கன்னா பொட்டேட்டோ இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த சிக்கன் நல்லாயிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக. ஸ்னிட்சல் வந்து ஜெர்மனிலேயும் ஃபேமஸு. பட் ஆனால் இங்கே நான் ஜெர்மனியில் ட்ரை பண்ணாது இது வரைக்கும். சரி, ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணலாம் ஒரு நாள் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இங்கே, ஃபிகல் முல்லர் அப்படின்ட்டு. அங்கே நான் ரிசர்வேஷன் கிடைக்கல எனக்கு. நான் ட்ரை பண்ணேன். சரி, இந்த அங்கேயே அவள் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டேன். காலையில் ஜெர்மனியில் தான் மழை வந்துச்சு. நான் இங்கே ஆஸ்திரேலியா மழை. நல்ல வேலை கொடை எடுத்துகிட்டு வந்தேன். கொடை ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு, ஜெர்மனி வந்து வரக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பட் பரவாயில்ல, ஆஸ்திரேலியா யூஸ் ஆயிடுச்சு கொடை. அதெல்லாம் இங்கேயும் மழை தான். ஒரு 15 நிமிஷம் மழை வந்துட்டே தான் இருக்கு இங்கேயும். ஆனால் இன்னும் அடுத்த லொக்கேஷன் போகணும். மழை அரை மணி நேரமாக நிற்காமல் வந்துட்டுருக்கு. எப்போ நிற்கும்னு தெரில. அப்படியே போயிட்டுருக்கேன். மியூசியம்ஸ் குவார்ட்டர்னு ஒரு ஏரியா, அங்கே வந்திருக்கேன். அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு பேலஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். மழை நிற்கல. போய் இதை பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கணும். போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு மழை நின்றதுக்கு அப்புறம் தான் போகணும். நல்ல வேலை கையில் கொடை இருக்குங்க, இல்லைன்னா அவ்வளோதான். என்னை நம்பியிருக்கவே முடியாது. அங்கேயே தான் நின்று இருந்துருக்கணும். மழை நின்னோடனே நான் இங்கே ஒரு ஃபேமஸ் ஃபெரி ஜெயிண்ட் வீல் இருக்குது வியனால. சார் அங்கே போகலான்னு கிளம்பி வந்துட்டேன். டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரில, போய் பார்க்கணும். மழை இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஃபுல்லாக குறையில, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, இந்த ஜெயிண்ட் வீலில் ஒரு ரைட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டிங்க வியனால. இது இந்த ஜெயிண்ட் ஃபெரி வீல் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது இங்கே வியனால. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இது லொக்கேட் ஆகிருக்கு கரெக்டாக. இந்த ஜெயிண்ட் ஃபெரி வீல் டிக்கெட் வந்து 14.5 யூரோ வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே என்ட்ரி இப்படி தான் இருக்குது. என்ட்ரி நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு அந்த ஃபெரி வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஒன்றா நம்பரிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும். மழை கண்டினியூஸாக வந்தனால என்னால் 2-3 பிளேஸ் போக முடியல. பட் ஓவராலாக கவர் பண்ணிட்டேன். பஸ் வந்து எனக்கு 8:30 மணிக்கு அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. மணி 6:30 ஆச்சு.
நான் அடுத்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு அப்படியும் ஒரு 7:30 ஆயிரும், 7:30 8 ஆயிரும். சரி கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் போகல. ஆனால் கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, அவ்வளோதான் இருக்குது. மேக்ஸிமம் மியூசியம்ஸு, பேலஸ் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது வியனால. இது இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஜெயின் ஃபெரிவில் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, வருத்தது மஸ்ட் விசிட் அதை கண்டிப்பாக அதை சொல்லுவேன். கண்டிப்பாக மேலே அந்த லாஸ்ட் வரைக்கும் போனாங்க, அந்த போயிட்டு ஃபுல் வியனா சிட்டியோட வியூ தெரிஞ்சது, நல்லா கிளியராக தெரிஞ்சுது. 2 சைடும் பார்க்கலாம், 2 சைடும் பார்க்க முடிஞ்சுது. அதனால இதை நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்தேன் ஃபைனலாக.